ஹாய் காய்ஸ் அன்யோங். ஸோ இன்றைக்கி நம்ம லவ் ஆர் எயிட்டுன்ற ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஒன் ஷாட்டாக அத்தனை போனேன், இது மட்டும் போயிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் முடிச்சிடுவேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக எங்கே ஸ்டாப் பண்ணோமோ அங்கே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெயை கூப்பிட்ருப்பான். ஏன்னா அங்கே வந்து ஒரு போர்ட் மீட்டிங் நடந்துருக்குது. அங்கே வந்து சில ஃபைல்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிட்ருக்கு. ஸோ அதனால இன்னும் உங்களே கூப்பிடணும் தான் நினச்சோம். அதுக்குள்ளே கால் பண்ணி இந்த மாதிரி வயனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பான். ஸோ வந்து டயோங் வந்து உட்காந்து அழுகுறான். ஸோ நம்ம டயோங்கோட சைடில் பார்க்கலாமா என்ன நடந்துச்சுன்னு. ஸோ டயோங்கோட டேடி வந்துட்டு போயிருப்பார்ல. அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு ஆக்டிங் போட்டுருப்பார். அப்படியே ஹார்ட்டில் கழிக்கிற மாதிரிலாம் வச்சுட்டு, டயோங்டா நீ சொன்னா போய் கேட்டுண்டா, அவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா, அந்த வயன் பொண்ணு என்னென்ன பேசுகிறாடா, நீ சொன்ன மாதிரி இல்லைடா அந்த பொண்ணு ரொம்ப மோசம்டா. அவங்க அப்பா சொல்கிறான், என் பொண்ணு 10 பேர் கூட போயிட்டு வரும், ஏன் உன் பிள்ளைக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறான்டா. பொண்ணு வாங்கினா நம்ம குடும்பத்துக்கு. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாடா, என் பொண்ணெல்லாம் உங்களுக்கெல்லாம் கட்டித்தர முடியாது, என் பொண்ணு பையனெல்லாம் விரும்பலன்றான், அந்த பொண்ணு இல்லான்றான், உங்கள் பையனை நான் காசுக்காக தான் அலோவ் பண்ணேன், காசுக்காக தான் கல்யாணம் பண்ணேன், அதுவும் பார்த்து செலவே பண்ண மாட்டேங்கிறான் எனக்கு, அப்படி இப்படின்னு என்னவோ பேசுகிறான். இது கூட விடுடா, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சுடா. கதவு பிடிச்ச அந்த பொண்ணு, கழுத்தை பிடிச்ச அந்த பொண்ணு என்னை வீட்டை விட்டே துரத்தி கதவு சாத்திச்சுடா. கண்டாண்ட ரொம்ப மனசு வலிக்குது. அப்புறம் ஜேகே அவங்க கசின் சிஸ்டரும் வந்திருப்பா. என்ன சொல்லிக்குவா, தயாங்க இங்கே பாரு, நான் சொன்னேன்னு தானே, வயன் உன்னை லவ் பண்ணல, ஆல்ரெடி அது ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தேன்டா எனக்கு நான் சொல்கிறேன். அப்போ ஏன்ட்டு நீ இப்படி நடுவில் கூட்டி கொள்ளாத, நான் சொல்கிறேன் கேளு, இவங்க 2 பேர் சொல்கிறது தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு போய் அங்கே என்னான்னு கேளு. பையன் அப்படி கிட்ட ஆள் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வயன் அப்படி சொல்லவும் மாட்டான், வயன் அப்படி பண்ண மாட்டான். அதுக்கிட்ட என்ன, உனக்கு இப்போ அண்ணாவோட அந்த பொண்ணு தான் ரொம்ப முக்கியமாக போயிட்டாலாம், அண்ணாவோட லைஃப் போனாலும் பரவாயில்ல, உனக்கு இந்த அந்த வயன் தான் உனக்கு இவ்வளோ முக்கியமாக போயிட்டாலாம். பெரியப்பா அப்படி இல்லைங்க பெரியப்பா, அது வயன் அப்படி. ஓ, அப்போ அங்கே போய் நான் இது பண்ணிட்டு டிரைவர் வேணாலும் கீழ்றான், பொண்ணு என்னை அப்படியே தள்ளி விட்டுச்சு. டிரைவர் எல்லாரும் என்னை பார்த்தாங்க, அந்த ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்தாங்க. எனக்கு ஒரு அசிங்கமாக போச்சுடா. நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன, திடீர்னு அவங்க டேடி ஆக்டிங் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கோவத்தில் தான், ஏன்னா நீங்கள் ஒரு காலம் எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் லைக் ஜெகிட்ட டைம்கிட்ட பேசிட்டு போயிட்டு பிறகு சொல்லிவிட்டு அவங்க உங்களுக்கு கால் பண்ணிப்பாங்க. நீங்கள் எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா ஃபோன் ரூமில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக பேசின்னு இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் தான் அவங்க நிறைய கால்ஸ் பண்ணியிருப்பான், எடுத்துருக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் அவன் ஒரு 50 கால்ஸ் பண்ணிப்பாங்க. அவங்க இப்போ அவங்களோட டேடி வந்திருப்பார். ஸோ பிக் ப்ராப்ளமாக இருக்கும். அன்றைக்கி நைட்டும் கால் பண்ணிப்பாரு, நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபுல் சைல்ட்டில் போட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கலை. ஸோ இது டைம் புரிஞ்சுக்கவே இல்லை. அப்புறம் உட்காந்து அவர் அழுகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவும் பண்ண முடியாதுல்ல, டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் அவர் பழைய வீட்டுக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க எழுந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அவரும் இதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இப்படி கண்டுபிடிச்சி தேடி இருப்பார். பட் நீங்கள் கிடச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ஜேகே கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பீங்க சொல்லக்கூடாதுன்னு. ஸோ ஜேகே இது வரைக்கும் மியா கிட்ட கூட அவர் சொல்லலை நீங்கள் அவரோட கம்பெனியில். அதுவும் இல்லாமல் டயாங் கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப் ஆகும்போது கூட ஜேகே உங்களை கூட்டின்னு போயிருக்க மாட்டார், உங்களை பற்றி வேறு யாரையோ கூட்டின்னு போவார். ஸோ அதனால் டயாங்கும் தெரிஞ்சிருக்காது ஜேகே கம்பெனியில் வேலை செய்கிறது. ஸோ இப்போ தான் அவருக்கு அந்த மேரேஜ்க்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் மேரேஜ்க்கு வந்தப்போ கூட உங்களுக்கு வேறு யார் கூட கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நினச்சிருப்பார். ஸோ அது அவரோட பேபியாக இருக்கும்னு அவர் நினைக்கலை. ஸோ இதெல்லாம் அவர் நினச்சி பார்த்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ உள்ளே நீங்கள் போயிருந்தீங்களா, அப்போ எங்கள் பாப்பா நோவை தூக்கின்னு தான் போயிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் வந்துச்சு, இங்கே
நோவாவை தூக்கின்னு போயிடுவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தா நீங்கள் வந்து ரோஸோட ரூமில் உட்காந்து பேசின்னு தெரியுங்க உங்கள் மம்மிக்கிட்ட. அம்மா எல்லாம் ரெடி பண்ணு, வீட்டில் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டியா? பேக் பண்ணிட்டு இந்த பாட்டிடி அம்மா ஐயோ நோவா பாப்பா என்ன பண்ணுறா, நோவா பாப்பா பாவம் இந்த ரூமில் தான் இருப்பா, ஒரே எமோஷ்னலாக பேசுகிறாங்க. சரி பாட்டி நீ ஊருக்கு அனுப்புறியா அண்ணா, நீயும் அவங்களும் ஊருக்கு போயிடுங்க, நான் பார்த்துக்குவேம்மா, எனக்கு தெரியும், பார்த்துக்குன்னு தெரியும் எங்களுக்கும். சரிடி நாங்கள் போகிறோம், உஷாராக இருந்துப்பல. ஆமாம் நான் இருந்துப்பேன். ஒரு கல்யாணம் வந்து நெக்ஸ்ட்டு நான் அப்படியே டேரெக்டாக நான் போகிற ஜிகே கிட்ட நான் பேசிட்டேன். நாளைக்கு லைக் ரெசிக்னேஷன் லெட்டர் நான் உனக்கு மெயில் பண்ணிட்டேன். முன்னாடியே மெயில் பண்ணது ஒன்று தெரியும் தானே, 3 months ஒர்க் பண்ணோம் அடிச்சு. நான் 1 week இருந்துச்சு. ஸோ அதனால தானே நான் லீவ் பண்ணாமல் போனேன்ல. ஸோ அதனால் கண்டினியூஸாக லீவ் எடுத்து நான் அவங்ககிட்ட அவன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் டென்ஷோ பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். நாளைக்கு நான் வெட்டிங்க்கு வரனால அப்போ கூட எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் வீடியோ காலாக பண்ணு மம்மி. சரி போகிறதுக்கு முன்னாடி டேடியோட இதுக்கு டேடி பார்த்துட்டு போ. சரிடி நான் டேடியை பார்த்துட்டு தான் போவேன். டிவி பார்த்தியா அம்மா? தேவையில்லாத பற்றி பேசாதம்மா, எனக்கு டென்ஷன் ஏற்றுற. சரி நான் பேசலை, கேட்டேன் கடைசி வரைக்கும். குழந்தைக்கு இல்லைம்மா அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவன் தான் டேடின்னு. நோன்னு டேடின்னு கூப்பிட்டா. இன்னும் பேசினாலாடி? ஆமாம் மம்மான்னு சொன்னவன் நேற்று டாடான்னு சொன்னான். அப்படியே வேறு குழந்தைக்கு கூட தெரிஞ்சு உன்கிட்ட பேசாடி, நீ தான் பேசி மறுபடியும் பேச்சப் நம்ம தேவையில்லாமல் நீ பேசாது. நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு எனக்கு தெரியும். ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியலடி. அவன் கூடவாச்சு போய் அவன்கிட்ட சொல்லி புரிஞ்சும் வச்சாச்சு. அம்மா நீ ஐயோ சரி நீ சொல்கிறதுலாம் நான் புரிஞ்சுக்கினேன். ஆனால் இப்போ எனக்கு அதுக்குள்ள டைம் இல்லை. நீ பேக் பண்ணு ஃபஸ்ட்டு. அங்கே என்னோடய திங்ஸ்லாம் பேக் பண்ணி போய் நான் வந்து அப்படியே டேரெக்டாக வந்தோடனே நான் கிளம்பிடுவேன். சரி மம்மி. வீடியோ கால் ஒரு 5 minutes பண்ணிட்டான். ஃபீட் பண்ணிவிட்டு அவன் தூங்கிட்டுருக்கான். ஏன் சொன்ன ஃபீட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கால் பண்ணிட்டு சரியா. சரி நீ பாட்டி பேசணுமா? ஐயோ என்ன பிள்ளை? சொல்லு பாட்டி. நான் எப்படி இருக்கான்? ஒரு ஃபோன் இல்லை போன பாட்டி நான் ஆமாம் கொஞ்சம் இங்கே ரோஸ் கூட மியா கூடலாம் பிஸி ஆகிட்டேன். சரி அந்த வீடியோ கால் தான் வீடியோ காலா என்ன பாட்டி பேசுகிற தாண்டி ஃபோனில் நீ தெரியுவே அந்த கால் தான். வீடியோ காலா? வீடியோ கால் இது பண்ணுடி இது ஒன்று இது பண்ணி புள்ளி பேத்தி என்கிட்ட காட்டுரு. சரி நான் காட்டுறேன். அவள் தூங்கிட்டு இருக்கான். நான் ஏஞ்சி வந்து ஃபீட் பண்ணிவிட்டு சரிடி பார்த்து ஓகேவா வைக்கிறேன். சரி பாட்டி நீ ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணாமல் இருக்காத. சரிடி பண்ணுறேன்டி. கடைசியாக கொண்டு போய்த்தையும் உன்னையும் பார்த்துட்டு போகலான்னா முடியல. இல்லை நான் பாட்டி ஊருக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரியா வச்சு போய் கொஞ்ச நாள் அங்கே வந்துட்டு அப்புறமா ஒரு கொஞ்ச நாள் விட்டு வந்துடுவேன். சாப்பிட்றதுக்குள்ளே வந்துடுவேன், கொலைப்படாது. ஐயோ நான் பேசுகிறா பற்றியா? நான் சாவன மாதிரி உனக்கு. நான் இன்னும் என் கொள்ளு பேத்தியோட பேத்தியை பார்த்துட்டு சாவலான்னுக்கிறேன். ஐயோ சரி நான் வைக்கிறேன். நான் கொஞ்சம் எங்கள் மியா கூப்பிட்டுருக்கா, நான் வைக்கிறேன். சரி வயன் சொல்லுமியா? ரோஸ் வீட்டில் கூப்பிட்டுட்ருக்காங்கடி. ஷோ பாப்பா ஏஞ்சிக்குவாடி, 5 minutes ஏஞ்சிக்குவாடி.
நீ ஒன்று பண்ணு, அவங்கக்கிட்ட போயிட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அவள் கூட இருக்கா, வராளா அப்படின்னு சொல்லிடுறியா? இல்லடி ஏதோ எமர்ஜென்சி. எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் இப்போதைக்கு ஆகாது. சரி சரி சரிடி, நான் போகிறேன். ஜேகே உள்ள வந்திருப்பான், கரெக்டாக ஜேகே உள்ள வந்திருப்பான். என்னடா புருஷனும் பொண்டாட்டி பேசிட்டுக்கிறீங்களா என்ன? ஒருத்தர் மருந்து ஒருத்தர் தானே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஒர்க் பார்த்துட்டா தானே, அவ்வளோ ஓகே தானே. ஒர்க் பார்த்துட்டேன், தங்குற ப்ளேஸ் பார்த்துட்டேன், நான் மட்டும்தான் பாக்கி போகிறதுக்கு, நானும் தங்கணும். சரி, நோவாவை உஷாராக பார்த்துக்கோ. அப்புறம் எதுனா ஹெல்ப்னா யோசிக்க கூட கூடாது. ஹெல்ப்புனாலே எனக்கு நான் கால் தான் பண்ணணும், எனக்கு தான் நீ கால் பண்ணணும். ஓகே? சரிப்பா, போயிட்டு இது நான் வேணும்னா நான் உனக்கு மறக்காமல் கால் பண்ணுறேன், இதுனாலும் உனக்கு நான் கால் பண்ணுறேன். ஓகே? அப்புறம் என்ன நீ மறந்துட மாட்டானே, அட பைத்தியக்கார், நீ மறக்க மாட்டேன்தா ப்ராக் பண்ணுவீங்க. அப்புறம் பாப்பா அழுவா, அப்புறம் நோவா தங்கப்பார் அழுதுச்சு அப்படின்னு இவன் ஜேக்கி தூக்குவான். தூக்கம் யாருமா எப்போ தாண்டா ஏந்துச்சு, அவளுக்கு நான் ஃபீட் பண்ணல குழுறான். என்னடி நீ எப்போ பாரு இதே தான், நீ நான் தூக்குனா தான் நீ ஃபீட் பண்ணுன்ற. நீ எப்போ பாரு அவள் ஃபீட் பண்ணுற டைம்லேயே வந்துட்டு தூக்குனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 5 minutes ஃபீட் பண்ணால் ஃபீட் பண்ணி தரேன், தூக்கின்னு போய் நீ 1 night ஃபுல்லாக கூட வச்சுக்கோ. ஓகே? சரி சரி சரி. பார்க்க அப்படியே டயங்க மறைக்கிறாடி. உண்டா நான் பண்ணுறது, நான் பித்து, நான் படுத்து நாயெல்லாம் கழுவி விட்டு குளிப்பெல்லாம் வைக்கிறேன், சோட்டுறேன், மம்பு கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன், எல்லாரையும் வேலையும் பார்க்குறேன். ஆனால் இவன் பாரா பார்க்க எப்படிக்கிறா. சரி விட்றி. என்னடா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமே பார்த்தாண்டா. டயங்க ஒரு தடவையும் ஒரு இடத்துலையும் நான் மிஸ் பண்ணி நான் ஏங்கும்போது இவ்வளோ பார்த்தா போதும், அப்படியே அவனை மாதிரி பண்ணுவான். அன்றைக்கி என்ன பண்ண தெரியுமா, மொழிக்கும் இதுக்கும் செம்ம சண்டை. லைக் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் லைக் குழந்தைங்களுக்கு என்ன புரியுன்னு தெரில, நான் வந்து அழுதுட்ருக்கேன். ஸோ அவள் கொஞ்சம் இதுதான். அப்போ வந்து அப்படியே வந்து என் கண்ணை தொடிச்சா, அப்படியே எனக்கு மூக்கடியே ஒரு மாதிரி இருந்துச்சு. லைக் அவளுக்கு என்ன தெரியும், மம்மிக்கிட்ட பொம்பளை தருவா, மம்மிக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். ஒன்றுமே வேதத்தில்தான் ஆர்கியூ பண்ணுறான். இல்லைங்க குட்டி, எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ்லாம் இல்லை, நான் யாருக்காகவோ யார்கிட்டையும் விட்டு தர மாட்டேன். இது வெளியேந்துட்டேன். அவங்க என்னடா சரிக்கே தங்கச்சிக்கிட்ட என்ன பேசுகிற, வந்துட்டான்டா. அவன் என் பேப்ரா, வாயை உடிச்சிடுவேன் பேபி இப்படின்னா. அவன் என் பொண்டாட்டி. யாருக்கு யார் பொண்டாட்டி? ஜஸ்ட் பீன் யோர் லிமிட். ஓகே? நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீ யாரும் நான் யாரும். ஓகே விடு, எக்ஸ் பொண்டாட்டி. சரி சிக்கே, நான் ஃபீட் பண்ணும் கூட்டுங்க, நீ வெளியே போ, சரியா? என் பொண்டாட்டி என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது நீ போகலாம். ஆஸ் அ ஹஸ்பண்டாக நான் ஏன் வெளியே போகணும்? சிக்கே, அவனை வெளியே போக சொல்லி எனக்கு செம்ம கடுப்பாகுது. எனக்கு ஆகாதுரி, போக முடியாதுரி, நான் பண்ணுவேன். டீ போட்டு என்ன பேசாதா, அப்படி தாண்டி பேசுவேன். போடா, ஒன்றா டீ போட்டு நீ மட்டும் போடா வாடா அந்தடா இதுடான்னு பேசுவியா? ப்ளீஸ், நான் ஃபீட் பண்ணும், என்னை தயவு செய்து நீ என்னை மூட பண்ணாத. அப்படித்தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஜேகே அம்மா, நீங்கள் 2 பேர் சண்டையில் என்ன இஸ்காதீங்கம்மா, நீங்கள் வெளியே போயிடறான். பாப்பா வந்து அழுகுறா, மறுபடியும் அழுகுறா. அப்போ நீங்கள் வந்து வெளியே போறியா? நான் பார்க்காததுனாலவா உனக்கு? குழந்தைக்கா என்ன பேசணும்னு கூட உனக்கு தெரியலையா? சரி, குழந்தை ஞாபகம் போட்டு பேசிட்டா. தயவு செய்து வெளியே போ. ஓகே, ஏன் பிளான் போட்டிருக்கீங்களா மேடம்? ஊரை விட்டு போகிற மாதிரி இருந்தால் எனக்கே நான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. நீ யார் என்னை கேட்குறதுக்கு? ஆமல்ல, நான் யாரு?
ஓகே, நாளைக்கு தெரியும் நான் யாருன்னு. நாளைக்கு ஆகட்டும், எவ்வளோ தான் ஆகட்டும், நீ யார், நீ ஏதோ ஒரு விருப்பிட்டாதான் பூடா வெளியே பாமா அதுரான ஃபீட் பண்ணும். ஏன் நீ ஃபீட் பண்ணுறேன், நான் பார்க்காத இடமா அது. நான் சும்மா நீ எதுவும் பேசுகிற எதுவும் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் புரியல. எப்போ கொஞ்சம் நீங்களும் ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ நாளைக்கு வந்து மியாவுக்கு வந்து மியான்ற ரோஸ்க்கு வந்து மேரேஜு. ஸோ நீங்கள் போய் அங்கே ஜாலியாக இருக்கிறீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து பாப்பா தூக்கி வச்சுக்கன்னு ஆனுமா அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அம்மா அங்கே போய் என்ஜாய் பண்ணுறான். பக்கத்தில் பாரு அத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான். மாமா என்ன மென்டலா அப்படின்னு பாப்பா சிரிச்சுட்டு தலையாட்டுது ஆமான்னு. அப்படி குசும்பு அப்படின்னு பாப்பா, ஐயோ எல்லாமே உனக்கு புரியுதாடி தங்கும் அப்படின்றா. அப்போ வந்து டே வந்து நிற்கிறாரு. ஏய் மரியாதையாக சொல்லு, வயன் எங்கே போகிறான்? ஏய் சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாதுடா, வயன் எங்கே போகிறானே தெரியாது. அப்புறம் எப்படியும் கேபினுக்கு ரெசிக்னேஷன் லெட்ரு வந்துச்சு. அப்புறம் எப்படி நீ அவளுக்கு 3 months ஒர்க் பண்ண சொன்னேன். அப்புறம் எப்படி அவள் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து பேக் பண்ணி வேமா நீ ஊருக்கு போமா நான் பார்த்துக்கிறேம்மா. அப்புறம் நீ என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணு, ஹெல்ப் டீ சொல்லு வந்து அப்படியே ஜேகே எவ்வளோ ஆன்னு பார்க்குறான். எப்பட்றா ஆல் டீட்டெயில் என் டிப் ஆஃப் த ஃபிங்கரில் இருக்கு. அப்போ சொல்ல வைங்க போகிறான். சத்தியமாடா சத்தியமா யான் சத்தியமா நோவா சத்தியமாக எனக்கு தெரியாது அவன் எங்கே போகிறான்னு. ஆனால் அவன் இங்கே போகிறான்னு மட்டும் தெரியும். அவள் டிக்கெட் புக் பண்ணது கூட எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் அவள் வந்து வேறு ஏதோ கண்ட்ரிஸ்க்கு போகிறா மட்டும் தெரியும். அதுவும் அவள் நாளைக்கு நைட்டே கிளம்புறான். லைக் இங்கத்துலேருந்து ஈவினிங்காக அவங்க வீட்டு பக்கம் போய் அங்கத்துலேருந்து அவள் அப்படியே கிளம்புறா. அவங்க இருக்கிற வீடை கூட சேல் பண்ணுறதுக்கு பார்த்துன்னுக்கிறா. ஆல்மோஸ்ட் அது சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைக் அவங்கக்கிட்ட ஒரு 3 days டைம் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க மம்மியும் அவங்க வீட்டில் பாட்டி எல்லாரையும் அவன் அனுப்பிட்டா ஊருக்கு. இன்றைக்கி நைட் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க மம்மி கூட தெரியாத அவள் எங்கே போகிறான்னு. அவள் சொல்ல மாட்டேன்னுக்கிறா. அவங்க அம்மாவை கேட்டாங்க. அவங்க அம்மா கிட்டேயும் நான் பேசிட்டேன். அவங்க அம்மா ஒன்றே ஏற்றுக்கணும் அட்வைஸ் பண்ணிட்டாங்களாம். அன்றைக்கி நீ அவங்க வீட்டுக்கு போனல, அவங்க அம்மாவை பார்த்தல, அவங்க அம்மாக்கிட்ட நீ பேசினதுன்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஒரு 3 days பிஃபோர் நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ அழுதாங்க. என் ஹஸ்பண்ட் செத்துட்டாருதான்ப்பா, ஒரு ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தார். அந்த கில்ட்டில் அது இன்னும் வரல.